மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மேட்டு நீனோத்தான் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதி ஐயனார் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலில் புரட்டாசி திருவிழா, பெட்டி எடுப்பு மற்றும் எருது கட்டும் விழா நடப்பது வழக்கம். இந்த திருவிழாவில் மரியாதை தொடர்பாக இரு தரப்பினர் இடையே பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்ற வழக்கு மற்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒரு தரப்பினர் இரு கிராமங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக தனிநபரை குறிப்பிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்ய கோரி நீரோத்தான் மற்றும் மேட்டு நீரோத்தான் ஊரை சேர்ந்த கிராம மக்கள், பெண்கள் 300க்கும் மேற்பட்டோர் வாடிப்பட்டி காவல் நிலையத்தை 1 மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகையிட்டனர். முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் வாடிப்பட்டி காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கோவிலில் திருவிழா சம்பந்தமாக மோதலை ஏற்படுத்தும் வகையில் போஸ்டர் ஒட்டிய நபரை கைது செய்ய கோரி பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் முறைப்பிரகாரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் நம்ம முறையாக கொடுத்துருக்கோம். அம்மா அவங்க கண்டிப்பாக அவங்க அரெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு இதுன்னு சொல்லியிருக்கோம். இரவில் இந்த மாதிரி செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உறுதியாக எடுக்கிறாங்க. 2 விஷயம்தான். ஏற்கனவே நம்ம அம்மா அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒரு நல்ல அமளியாக வாங்கி செய்யுன்ட்டு உண்மையிலே பாராட்டினா அவங்க நம்மளை காட்டியும் பிரேம் சாரும் சரி மேடம் சரி ஐயனாரை நம்ம நேசிக்கிற காட்டி கூட நேசிக்கிறவங்க தான். ஆனால் இது மாதிரி தவறுகள் வந்துடக்கூடாது, பின்னாடி ஏதாவது ஒரு பழிச்சொல் வந்துடக்கூடாதுன்றக்காண்டி தான் உங்கள்கிட்ட கேட்டால் அவங்க நாங்கள் பண்ணித்தரேன்னு இருக்காங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தயவுசெய்து வாடிப்பட்டியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பயுமே நடக்காது, நீங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் இது புதுசு தான். ஏன்னா இந்த மாதிரி யாரும் வந்தது இல்லை மேடம். இந்த மாதிரி யாரும் எங்கள் ஊருக்குள்ளே செய்ய மாட்டாங்க. தாயத்திலே இருக்கிறோம், 2 கிராமம் ஒற்றுமையாக இருக்கிறோம். முடிஞ்சால் உங்கள் தலைமையில் எல்லாத்தையும் ஒற்றுமை பண்ணி கூட நல்ல வழியை பண்ணி கொடுங்க, தூக்க சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லாத்தையும் அதுவே வேணும். நாங்கள் யாரும் கூடயும் சட்டம் போடல, எங்களுக்கு யாரும் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, தெய்வம் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எங்களுக்கெல்லாம் சக்தியாக இருக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு குளுக்கோஸ் ஏற்றுன மாதிரி இந்த சாமி நின்றுலன்னா யாரும் வீட்டில் என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியாது. நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் ஒன்று பண்ணுங்க. யாரும் தப்பு பண்ணுன்னா பப்ளிக்காக கூப்பிட்டு நான் தப்பு பண்ணால் கூட சேர்க்கக்கூடிய அடிங்க, இதை பண்ணாலும் அடிங்க. சாமி எல்லாத்தையும் கூட ஒன்றா சேர்த்துருங்க. இதே காலங்காலமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே ஒரு 200 வீட்டுக்குள்ளே தாய் இல்லையா இருந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நின்று அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி யாரை எங்களை பாதிச்சிருக்கா, இங்கே 7000 மக்களை பாதிச்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஏன் வந்திருக்கோம் சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய நல்ல செயல் எங்களை பாதிச்சிருந்தால் பரவாயில்ல. நாங்கள் நல்லா இருக்கிறோம், எல்லா ஜாதியும் ஐயர்லேருந்து அரிஜன் வரை நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறவங்க. அதை 10 பேர் பிரித்து விட்டுட்டு போயிடலாம். இவங்க சண்டை ஓட்டுறது நாங்கள் அதே உண்மை. எங்களுக்கு என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனையா, சோத்து பிரச்சனையா சார்? என் பிள்ளைய உங்களை மாதிரி விஷயம் நீங்கள் நினச்சிட்டு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ராத்திரியே கூட நீங்கள் முடிக்கலாம். இங்கிட்டு ஒரு 10 பேரை கூப்பிடுங்க, இங்கிட்டு ஒரு 10 பேர் கூப்பிடுங்க. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் செருப்பை கொண்டு அடிங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் கிராமத்தில். இதுக்காண்டி சும்மா போகிறவனை பூரா நல்லவனை பூராத்தி அடிச்சு யாருக்கு நல்லது ஆகும்? நாங்களாம் நல்லது செய்கிறக்காண்டியே ஊரில் பறந்துட்டு நாங்கள் போய் அதுக்காண்டி தப்பு பண்ணவங்களை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க. வர வெள்ளிக்கிழமை எல்லாரும் கூட தாயிலேயே போவோம். அவங்க ஒன்றும் தப்பு பண்ணவனும் இல்லை, ரைட்டு பண்ணவனும் எல்லாரும் ஒன்றுங்க. இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் இன்னிலேருந்து கூட எடுங்க. நாளைக்கு சாயந்தரத்துல கூட முடிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நடவடிக்கை
அரசியல்வாதிகள் எல்லாரும் நமக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டா நம்ம இப்போதைக்கு சாயந்தரம் நாளைக்குள்ள எடுக்கிறோம்ட்டாங்க கண்டிப்பாக. அது வந்து இப்போதைக்கு நம்ம அங்கே போவோம். நீங்கள் சொன்ன மாதிரி பேர் போட்டதுக்கெல்லாம் அதுக்கு தான் நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டோம் எல்லாத்தையும். அதனால் வந்து மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம். நாளைக்கு சாயந்தரம் திருப்பி அவங்கள்ட்ட கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன நம்ம அமைதியாக கலந்து போகணுன்றதே அவங்களுடைய விருப்பம். எங்களை வேலை செய்ய விரும்புட்டாங்க. நாங்கள் போகிறோம். நம்ம சொல்லி ஆங்க வீடியோ ரோடு எல்லாம் உட்காந்து கடைக்கு வந்து எல்லாரும் வந்து பேசுவோங்க.